இந்த நடமாடும் கால்நடை மருத்துவமனைன்னு ஒரு வேன் போகுதுல்ல, அதில் ஏன் டாக்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒரு முறை 1948ன்னு நினைக்கிறேன் அந்த நம்பர், ஒரு நாய் வந்து குட்டி போடவே வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கான். நான் கால் பண்ணுறேன். அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வரேன், நாய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நாய்களும் இந்த இந்த இடத்துல இந்த பிளேஸில் தானே வாழ்கிறாங்க, இந்த உலகத்தில் தானே வாழ்கிறாங்க. நாய்களுக்கும் வந்து நாம் நல்ல மருத்துவம் கொடுக்கணும்ல. ஒரு விதத்தில் பார்த்தா நாய் வந்து காட்டு விலங்கு கிடையாது, வீட்டு விலங்கு. நம்ம மனுஷங்களை நம்பி வாழுகிற ஒரு விலங்கு. அதை நாம் என்ன பண்ணோம், பொறுப்பு இல்லாமல் ரோட்டில் விட்டுட்டோம். எப்படி ரோட்டில் விடுறோம்னா, வீட்டில் வளர்க்குறவங்க தான் பெட்டை நாய்களை வளர்க்குறவங்க வந்து குட்டி போட்டதும் அது அம்மா கிட்ட இருந்து பிரித்து அவங்களால சமாளிக்க முடியாமல் எங்கேயாச்சும் ஒரு கொஞ்சம் தூரமாக வேற ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி விடப்படுகிற அந்த நாய்கள் தான் வந்து தெரு நாய்களாக மாறி உணவு கிடைக்காம தண்ணி கிடைக்காம அப்படியே சுற்றி நாளடைவில் எங்கேயாச்சும் கண்டும் காணாமல் போய் இறந்து போயிடுது. அந்த மாதிரி பண்ணாமல் அதுக்கு பெட்டை நாய்களை வளர்க்குறவங்க அவங்க கருத்தடை பண்ணியே வளர்க்கலாம்ல. அப்போ கால்நடை மருத்துவமனையில் நாய்களுக்கும் நல்ல மருத்துவம் கொடுக்கணும். அதே சமயம் 24 மணி நேரமும் மருத்துவமனை இயங்கிறதில்ல. சென ஊசி போடுறதுக்கு மட்டுமே ஒரு லாப நோக்கத்தோட பண நோக்கத்தோட மட்டுமே கால்நடை மருத்துவமனைகள் வந்து இயங்கிறது அவ்வளவு சரியில்லை. வியாதியாக வர நாய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு மருத்துவர்களுக்கு எப்படி திறமை இருக்கணும். அவங்க பழக தானே. இப்போ ஆடு மாடுகளுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களால நாய்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்? நேற்று ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கும்போது சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு கேஸ் வந்து எனக்கு தேவையே இல்லை அப்படி சொல்லிட்டு. அவங்களால நாய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல, அப்போ பழக்கம் இல்லை. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் மருத்துவர்களை குறை சொல்ல, எந்த ஒரு இதுவுமே பழக்கம் இல்லைன்னா அதை சரியாக செய்ய முடியாது. அதனால் பயிற்சி வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதே சமயம் கால்நடை மருத்துவமனைகள் வந்து இன்னும் அதிக நேரம் இயங்கணும். ஒரு பாதி நேரம் மட்டும் இயங்காமல் முழு நேரமும் இயங்கணும். இரவுகளிலும் அங்கே வந்து மருத்துவர்கள் இருக்கணும். இரவு நேரங்களிலும் மருத்துவர் இருக்கணும். இப்போ நலவாழ்வு மையத்தில் இரவு நேரங்களிலும் நர்ஸ் இருக்கிற மாதிரி, அவசர சிகிச்சைக்கு போகும்போது நர்ஸ் வந்து சிகிச்சை அளிக்கிற மாதிரி கால்நடை மருத்துவமனையிலையும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகும். அப்போ அந்த கால்நடைகளை காப்பாற்றுறதுக்கு மருத்துவர் கண்டிப்பாக இருக்கணும். எல்லா உயிர்களும் வந்து வாழ தான் பிறந்திருக்கு. நம்ம வந்து நம்முடைய சுயநலத்துக்காக உயிர்களை வந்து இப்படி கொடுமைப்படுத்துறது, அவங்களுடைய உரிமைகளை பறிச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. மனு தர்மம் இல்லை, அதெல்லாம் தர்மமே இல்லை. இன்னும் கேட்டால் நம்ம வந்து காட்டில் நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு இன்னும் கருணையும் இன்னும் அன்பும் இன்னும் ஒரு பரிதவிப்பும் இருக்கணும் அவங்க மேலே. நம்ம வந்து மனித விலங்குகள் கிடையாது. அவங்கள வேட்டையாடி சாப்பிட்ற அளவுக்கு, அவங்கள வந்து கொன்று அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி ரசிக்கிற அளவுக்கு நம்ம மனம் வந்து மிருக மனமாக இல்லை. இப்போ நம்ம நிறைய பண்பட்டு இருக்கோம், நம்ம நாகரிகத்தோடு இருக்கோம். அதனால் நம்ம இன்னும் கருணை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து.